வியூவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா அந்த ஒரு இஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இந்த இஷ்யூ வந்துட்டு குளோபல் லெவலில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து குளோபல் லெவலில் இந்த ஒரு நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பனிப்போர். அந்த பனிப்போரில் பார்த்தீங்கன்னா ஒரு பலியாடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். இப்போ வந்துட்டு வெஸ்டர்ன் நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டோ அமைப்பை வந்துட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த நேட்டோ அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் குறைவான நாடுகளாக இருந்தாங்க. 12 நாடுகளாக இருந்தாங்க. இப்போ வந்து 2024 வந்து 32 நாடுகளாக வந்து மாறி இருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனால தான் ஒரு போர் நடக்குது. பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்துட்டு ஒரு உண்டான ஒரு மார்க்கெட்டு, விவசாய பொருட்கள், அக்ரிகல்ச்சர்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, ஒரு க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டது, நிலக்கடலை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு டாமினேட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். இந்த உக்ரைனுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் நாடுகள்லேருந்து வந்துட்டு ஆயுத சப்ளை போயிட்டுருக்கு. இந்த ஆயுத சப்ளை மூலிமா வந்துட்டு ரஷ்யாவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு நம்ம ஏன் வந்துட்டு நேட்டோ நாடுகள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க உக்ரைனை அப்படிங்கிற ஒரு வரலாறை பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து சோவியத் யூனியன் இருந்தது. சோவியத் யூனியனை பார்த்தீங்கன்னா அது சோவியத் யூனியனாக இருக்கும்போது நேட்டோங்கிற அமைப்பு வந்துட்டு 1949 வந்து உருவாக்கப்பட்டது. அது 49 வந்துட்டு உருவாக்கப்படும் போது 1949 வந்து உருவாக்கப்படும் போது அப்போது 12 நாடுகளை வந்துட்டு உறுப்பினர்களாக கொண்டு ஒரு கூட்டமைப்பாக இருந்துச்சு. அப்போது இந்த ஒரு அமைப்பு வந்து ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த அமைப்பு வந்துட்டு உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் ஆப்போசிட்டாக இருக்கிற ரஷ்யாவை வந்துட்டு ஒரு கார்னர் பண்ணணும், ஒரு ப்ரெஷர் பண்ணணும், அதோட எக்கனாமி வந்து கொலாப்ஸ் பண்ணணும். யூரோப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட ஆதிக்கம், யூரோப் காண்டினென்ட்டில் வந்துட்டு ஜெர்மனியோட ஆதிக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காகவும் இது வந்துட்டு கிரியேட் பண்ணது தான் இந்த நேட்டோ அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோ அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் அது வந்து வெளியே தெரியாத மாதிரி வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு உள்ளடி வேலையை வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட மிலிட்ரியிலேருந்து அவங்களோட ஒரு எக்கனாமி வைஸாக வந்துட்டு அவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்க ஒரு ஐரோப்பிய கண்டத்தில். பட் இவங்களோட ஒரு டார்கெட் என்னென்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஒரு டார்கெட் என்னென்னா ரஷ்யாவை வந்து கொலாப்ஸ் பண்ணணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளாக வந்துட்டு சிதறி போகணும், அவங்களோட எக்கனாமி வந்து டவுன் பண்ணணும். மறுபடியும் வந்துட்டு 1989 வந்துட்டு எப்படி ஒரு நிலைமை இருந்துச்சோ அதே மாதிரி வந்து கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு நேட்டோங்கிற அமைப்பு உக்ரைனுக்கு ஆயுதத்தை வழங்கி இந்த ஒரு போரை வந்துட்டு ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் யார் எக்கனாமி வந்துட்டு டவுன் ஆகிருக்குன்னா அவங்களோட வெஸ்டர்ன் நாடுகளோட எக்கனாமி வந்து ஃபுல்லாக டோட்டல் டவுன் ஆயிடுச்சு. அமெரிக்காவோட எக்கனாமியும் டவுன் ஆயிடுச்சு. வெஸ்டர்னும் அந்த ஒரு எக்கனாமி டவுன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்க காரணம் இந்தியாவோட ஒரு டைப் இருக்கிறனால இந்த ஒரு க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டு ப்ளஸ் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ரஷ்யாவுக்கு தேவையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஸ்பேர்ஸ் மூலிமா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாவும் இந்த மாதிரி க்ரூட் ஆயிலில் வந்துட்டு இறக்குமதி பண்ணி அதை ப்யூரிஃபை பண்ணுறது, இந்தியாவில் வந்துட்டு அதே மாதிரி க்ரூட் ஆயிலில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி இந்த க்ரூட் ஆயிலை அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலிமா ரஷ்யாவோட எக்கனாமி வந்து இப்போ வரைக்கும் டவுன் பண்ணாமல் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டோங்கிற அமைப்பு இப்படி வந்துட்டு உக்ரைனுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகப்படியான காரணங்கள் இருக்கலாம். பட் அதோட காரணம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய பொருட்கள், அதாவது பழைய ஒரு ஆர்மி சார்ந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களோட ஒரு ஏர்க்ராஃப்ட்டு, வெஹிக்கிள்ஸு, ஆர்ட்லரி இந்த மாதிரி இப்போ வெப்பன்ஸ் முதற்கொண்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பழசாயிட்டு இருக்கு. அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ப்ளஸ் நேட்டோ அமைப்பு. இப்போ அது எப்படி இந்த ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு காரணத்தை நான் யோசிக்கும்போது இந்த ஒரு உக்ரைன் ரஷ்யா இஷ்யூவில் வந்துட்டு அவங்களோட கவனம் வந்து அதிகமாக இருக்குது. காரணம் அதில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு உக்ரைனுங்கிற நாடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூரோப் காண்டினென்ட்டில் இருக்கிற நாடுகிட்டேயும் அமெரிக்கா இந்த விதமான நாடுகிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதங்களை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா கடன் கொடுக்குற மூலியமாகவும், சிலது பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாகவும் வந்துட்டு உக்ரைன் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஒவ்வொரு
வெப்பனையும் வந்துட்டு உக்ரைனுக்குள்ளே இறக்கும்போது அது ரஷ்யன் சோல்ஜர்ஸை வந்துட்டு எவ்வளோ வந்து இறக்க செய்யுது. அது இறக்க செய்யுதுன்னா அதோட அந்த ஒரு வெப்பனோட டிமாண்ட் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதோட ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாட்ட அந்த ஒரு உக்ரைன் கிரவுண்ட் வந்து மாறிட்டு இருக்கு. இந்த ஒரு இஷ்யூ வந்துட்டு மாறிட்டு இருக்கு. இப்போ சோவியத் ரஷ்யா இதுக்கு ஆப்போசிட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ சோவியத் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க? சோவியத் ரஷ்யான்னு சொல்கிறோம். சோவியத் ரஷ்யாங்கிறத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரிஞ்சு 15 நாடுகள் வந்துட்டு சரி போச்சு. இப்போ இருக்கிறது ரஷ்யாங்கிற ஒரு நாடு தான் இருக்குது. அந்த ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேட்டோவுக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணியிருக்கு? பெலாரஸ் நாடு, அதாவது போலந்து பார்டரையும் உக்ரைன் பார்டரையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற பெலாரஸ், அந்த பெலாரஸ் நாட்டிலேருந்து நேட்டோ கண்ட்ரிஸுங்கிறது பக்கம்தான். அதாவது பார்டர் ஷேர் பண்ணுற நாடு தான் வந்துட்டு பெலாரஸ். அந்த பெலாரஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸோட ஒரு நியூக்ளியர் மிசைல்ஸ்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினாலேயோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அதிபரும் சரி, பெலாரஸ் அதிபரும் சரி, இங்கே இருக்கிற ரஷ்யன் அதிபரும் சரி, இவங்க வந்துட்டு ஒருத்தர் நினச்சாலும் போதும் அந்த மிசைல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ வந்து ரஷ்யா மட்டும் அங்கே மட்டும்தான் வந்துட்டு எல்லாம் வச்சுருக்காங்களா? இப்போ வேறு நாடுகளில் வந்து வைக்கலையா? இருந்தாலும் வந்துட்டு இப்போ வந்துட்டு சைனப் ஆகிருக்குது. எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு இந்த ஒரு இராணுவ எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சவுத் கொரியாங்கிறது வந்துட்டு நார்த் கொரியாவுக்கும் பிரச்சனை இருக்குது. அந்த நார்த் கொரியா கிட்ட போய் அவங்க வந்து மிலிட்ரி ஒரு டைப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தேவையான ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்களுக்கு தேவையான ஆர்மர் சப்போர்ட்டு, அவங்களுக்கு தேவையான சோல்ஜர்ஸு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு டைப் போட்டிருக்கிறாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கான ஒரு ஆதரவு வந்துட்டு பெருக்கிட்டு வருது. இது போக பார்த்திங்கன்னா வியட்நாம் நாட்டிலையும் பார்த்திங்கன்னா அதிபர் புத்தினோட ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கேயும் போயிட்டு இதே மாதிரியான ஒரு டைப் பண்ணிட்டு வந்திருக்காரு. காரணம் என்னென்னா அமெரிக்காவோட ஆதிக்கம் வந்து குறைக்கணும். அவங்க வந்துட்டு ஒன் வேர்ல்ட் ஒன் ஆர்டர் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்படி ஒரு மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பெலாரஸ், நார்த் கொரியா, வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளோட சப்போர்ட் வரும்போது சைனாவோட சப்போர்ட் ஏன் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு இன்னும் கேட்காம இருக்காங்க? அது ஒரு காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் வந்து பிரச்சனை இருக்கலாம். பட் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு இன்வைட் பண்ணாமல் இருக்கலாம் சைனாவை. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ப்ராப்ளம் நிறைய இருக்குது. பார்டர் இஷ்யூலேருந்து அந்த ஒரு திபேத் இந்த பிரச்சனை முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சைனாவை வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு அந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு அழைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போது பார்த்திங்கன்னா சைனா வந்துட்டு இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது இந்தியா பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் தாக்குதல் நடத்தும் போது அது வந்துட்டு ரஷ்யாங்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ஒரு சீர்குலைக்கிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ வரைக்கும் இந்தியா நார்த் கொரியாவும் கூடயும் ரஷ்யாவோடையும் பெலாரஸோடையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் முதற்கொண்டு வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்துட்டு எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா சைனா ரஷ்யாவோட ஒரு ஒப்பந்தத்தில் வாய்ப்பு உள்ளே போகிறது வாய்ப்பு கம்மி, குறைவுனே சொல்லலாம். அப்படி வந்துட்டு உலக அரசியல் வந்து மாறினாலும் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? இவங்க வந்துட்டு நேட்டோ கண்ட்ரிஸுக்கு ஃபேவராக போவாங்களா, இல்லை ரஷ்யா உருவாக்குற ஒரு செகண்டு அதை எப்படி வேணால் சொல்லலாம். அது ஒரு இது வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டு, இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல், அதாவது செப்பரேட் ஆகிடுவாங்க. உலக நாடுகளே வந்துட்டு இரண்டாக பிரிக்கும் போது இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்துட்டு ரஷ்யா ஸ்டாண்டாக இருக்குமா இல்லை அமெரிக்கா ஸ்டாண்டர்டாக இருக்குமா, அது உங்கள்கிட்டயே விட்டுறலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, பாய். மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் வீடியோக்களில் வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.